மனதை உலுக்கும் பதிவு இது. மலைச்சாரல். இரவு தேசம் முழுதும் அமைதியில் மூழ்கியிருந்தது. அந்த நேரத்தில் மருத்துவமனையின் வாயிலில் ஒரு ஆம்புலன்ஸ் சத்தமாக வந்து நின்றது. உட்புறம் 10 வயது சிறுவன் மூச்சு திணறி உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். அவரது தந்தை கண்களில் வெறித்த துயரத்துடன், டாக்டர், என் பிள்ளையை காப்பாத்துங்க என்று கதறிக்கொண்டிருந்தார். மருத்துவர் வசந்த் உடனே சிகிச்சையை தொடங்கினார். ஆனால் சிறுவனின் உயிரை காப்பாற்ற ஒரு முக்கியமான மருந்து தேவையாக இருந்தது. அந்த மருந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது. வசந்த் அவசரமாக அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டார். இது அத்தியாவசிய நிலை, உடனே அனுமதி அளியுங்கள் என்று ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கேட்குறாரு. ஆனாலும் பதில் வந்தது, முறையாக கோரிக்கை அனுப்புங்கள், மேலதிகாரிகள் ஒப்புதல் வந்த பிறகு மட்டும்தான் அனுமதி அளிக்க முடியும் என்று. நேரம் போய்கொண்டிருந்தது. சிறுவனின் உடல் மெதுவாக உறைந்து கொண்டிருந்தது. வசந்த் அவரது கைகளை பிடித்து மெல்ல இதயத்தை அழுத்தினார். இன்னும் கொஞ்சம், நீ என்னை விட்டு போகக்கூடாது என்று அப்பா கதறிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மருந்து வந்தது. ஆனால் அதற்குள் சிறுவன் கண்களை மூடிவிட்டான். மருத்துவமனை முழுவதும் அமைதியாகிறது. அதிகாரிகள் வருந்தினர். மன்னிக்கவும், அனுமதி தாமதமாகிவிட்டது என்று. மன்னிப்பு உயிரை திருப்பி கொடுக்குமா என்ன? வசந்த் ஒன்றும் பேசவில்லை. அவர் வெறுமனவே சிறுவனின் தந்தையை பார்த்தார். அவரது பார்வையில் வெறும் வெறுமை மட்டுமே இருந்தது. மன்னிக்கவும், நான் முடிந்தவரை செய்துவிட்டேன் என்று டாக்டர் வசந்த் மன்னிப்பு கோரினார். சிறுவனின் தந்தை மன உளைச்சலுடன் சுவர் சாய்ந்து அழ ஆரம்பித்தார். வசந்த் மெதுவாக தனது மருத்துவ மேசை பிடித்து கொண்டு வெளியே பார்த்தார். அவர் மனதில் மட்டும் ஒரு ஒற்றை கேள்வி மட்டும்தான், ஓர் குழந்தையின் உயிரை விட இந்த அனுமதிகள், கோட்பாடுகள் முக்கியமா என்று. நீங்கள் இந்த பதிவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் பதிவு மூலமாக சொல்லுங்கள்.